அன்யோங் டார்மேஸ், வெல்கம் டு பேங்க் டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 20 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோட பார்த்துருந்தோம்னா, யூங்கி வந்து சஞ்சு கிட்ட அவர் சின்ன வயசில் நடந்ததுலாம் சொல்லியிருப்பார். யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் சஞ்சு வந்து வயன்கிட்டையும் ஹர்னிக்கிட்டையும் சொல்லியிருப்பா. அண்ட் அதே மாதிரி யூங்கி வந்து ஸ்டோர் ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இருந்திருக்காது. அதோட தான்டா பார்த்தோம். இப்போ அதுலேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3 பேரும் இந்த ரூமில் எதுவுமே இல்லை, பட் ஒரு வேளை உள்ளே ஏதாச்சும் இருக்கும், எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு ஹர்னி கேட்க, அப்போ வயன் அதான் மாமா சாவி எடுக்க போகிறேன்னு சொன்னார்ல, சாவி எடுத்த பிறகு நம்ம இங்கே வந்து பார்க்கலாம், இப்போ நம்ம போகலாம், ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் யாருக்காச்சும் டவுட் வரும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்துட்டு அவங்க ரூமுக்கெல்லாம் போயிடுறீங்க. அப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. நைட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ சாப்பிட்டுட்ருக்கும் போது ஜாக்சன், ஃபெலிக்ஸ், என்வோலாம், அம்மா என்னடா அம்மா, நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து மூவி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம்மா. என்ன? ஆமாம்மா, அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மூவி பண்ணுன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ்டா. என்னம்மா பண்ணுறது, நாங்களும் என்ன சும்மாவே வெட்டியாக இருக்க முடியுமா, அண்ணங்க மாதிரி நாங்களும் கொஞ்சம் பெரிய ஆளாக வளரணும்ல அப்படி சொல்ல யூங்கி, அந்த நினப்பு உங்களுக்கு இப்போ தான் வந்துச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ்ஸஸ் கிம்மு இப்போயாச்சும் வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜாக்சன், அம்மா என்னம்மா என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா எல்லாரும், நாங்களே ஏதோ முன்னேறலான்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறான். அப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க்கன்ட்டு சொல்கிறாங்க, சரி சரி என்ன மூவி அது? அப்போ என்னவோம்மா, ஒரு ஹாரர் பேஸ்டு மூவி தான்மா நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. ஓ சரி சரி, ஓகே. அது நாங்கள் எங்கே வைக்க போகிறோன்னா, நம்மளோட அந்த வீடு இருக்குல்லம்மா, அதான் அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணோம்ல ஒரு வீடு. ஆமாம், அங்கே தாம்மா நாங்கள் வைக்கலான் இருக்கோம். ஓ சரி, ஓகே. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நாளைக்கு நைட்டுமா. ஏண்டா நாளைக்கு நைட்டுக்கு நீ இன்றைக்கி சொல்கிறியா, இன்றைக்கி நைட் சொல்கிறியா? இல்லைம்மா, நாங்கள் ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் அங்கே பார்த்துட்டோம், டெக்கரேஷன்லாம் பண்ண சொல்லிட்டோம். சும்மா அவங்கக்கிட்ட. என்னது சும்மாவா? இல்லை இல்லை, அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்ல, அதுக்கு தான். அப்போ வந்துட்டு ஜிம்முன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து இன்ஃபர்மேஷன் மாதிரி தரீங்க, ஒரு பர்மிஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ என்னவோ, அண்ணா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்ண்ணா, நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால் எங்கள் டிசிஷனில் கரெக்டாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சொல்ல. அப்போ அவங்க நல்லா சமாளிக்கிறீங்கடா, எப்படிடா பண்ணிட்டு இப்படி சமாளிக்கிறீங்க, அதெல்லாம் அப்படிதாண்ணா அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்ல, இவனுங்க 3 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறானுங்க. அப்புறமேட்டு அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறமேட்டு எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் 3 பேரும் அவங்கவுங்க ரூமில் உட்காந்துட்டு இதை பற்றி தான் வந்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒவ்வொரு விஷயமா நடந்தது அண்ட் எல்லாமே வந்துட்டு திங்க் பண்ணுறீங்க, நாகமணி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஹர்னி சைடு, ஹர்னி வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கா. ஜிம்முனும் வந்துட்டு தூங்கிட்டான். ஸோ அவள் தூங்கிட்டுருக்கும் போது மறுபடியும் அந்த உருவம் வந்துட்டு வருது, வந்து நம்ம ஹர்னிக்கிட்ட தான் வருது. வரும்போது நம்ம ஹர்னி டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உருவோட கையை பிடிச்சிட்றா. கையை பிடிச்சிட்டு, ஒழுங்காக சொல்லு, யார் நீ, எதுக்காக இங்கே வந்து என்னை இப்படி இது பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்ல, அந்த உருவம் டக்குன்னு ஹர்னியோட கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, உங்கள் உயிருக்கு ஆபத்து, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹர்னிக்கு ஒன்றுமே புரியல. இது கனவு, இப்போ வந்தது கனவு கூட கிடையாது, பிகாஸ் அவள் முழிச்சிட்டு தான் இருக்கா. அவள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, யாராக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்முனை பார்க்குறா. ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஜிம்மனோட உயிருக்கு ஆபத்துனா யாரால, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. இங்கே நீங்கள் வயன் கிச்சனில் தண்ணி பிடிச்சிட்ருக்கீங்கடா. ஆக்சுவலி நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, தண்ணி தாக எடுக்கவே
கீழே வந்திருப்பீங்க, மேலே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு வந்திருப்பீங்க. தண்ணிலாம் பிடிச்சி குடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே போகலான்ட்டு போகும்போது உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு உருவம் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அந்த ஒரு உருவம் தான் அங்கே வந்துட்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு யார் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த உருவம் அப்படியே ஸ்டோர் ரூம்குள்ளே தான் போகுது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு வேளை யூங்கி மாமாவாக இருக்குமோ, ஸ்டோர் ரூம் சாவி, ஆனால் அது பார்க்க யூங்கி மாமா மாதிரி கூட இல்லையே, யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்களோட ஸ்னேக் ஃபார்முக்கு வந்துட்டு அப்படியே அந்த உருவத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஸ்டோர் ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த உருவம் வந்துட்டு அங்கே இல்லை. நீங்கள் உங்கள் நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டு இதுக்குள்ளே தானே வந்துச்சு, எங்கே காணோம், எங்கே போயிட்டாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறீங்க. பட் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருப்பாங்களோ, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் யாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டோர் ரூமில் பார்க்குறீங்க. பட் ஸ்டோர் ரூம்குள்ளே யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு யார் அது, என்ன வேணும், இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த வாய்ஸ், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஃபஸ்ட் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன், சொன்னால் தானே எனக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே அப்படியே அந்த வாய்ஸ் வர சைடுக்கு வந்துட்டு போகிறீங்க. அது அப்படியே அந்த ஸ்டோர் ரூம் அந்த ஒரு டோர் பார்த்துருப்பீங்களடா, நம்ம இவங்க கூட சொல்லியிருப்பான்ல, அந்த டோர் கிட்டேருந்து தான் அந்த நாய்ஸ் வந்துட்டு வருது. நீங்கள் இந்த டோர் கிட்டேருந்தா, இது நம்ம வந்து பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லையே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு அந்த கதவை தட்டுறீங்க. அப்போ உள்ளே இருந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த இது வழி இருக்கும்ல, அந்த ஓட்டை, அது வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா இப்போது அங்கே ஒரு பர்சன் அவங்கள நிற்க வச்சு சங்கிலியால் 2 கையை கட்டி தொங்க விட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. என்ன, யார் நீங்கள், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்கிறாங்க. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. அது ஜேகே. இங்கே என்னடி பண்ணுற, ஜேகே இங்கே பாரு, இந்த ரூம்குள்ளே யாரோ இருக்காங்க. என்ன ரூம் இது, ஸ்டோர் ரூம்குள்ளே எப்படி ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களே திருப்பி கேட்குறான். நீங்கள் ஆமாம் ஜேகே, இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே இந்த ரூம் இருக்குது, இது உனக்கு எப்படி தெரியும், அது அம்மா வந்துட்டு காலையில் என்னை சுகர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, நான் வந்து பார்த்தப்போ வித்தியாசமாக இந்த சைடு இருந்தது, இந்த பெயிண்டிங்கை தள்ளி பார்த்தா இந்த ரூம் இருந்தது. ஓ சரி, இதுக்குள்ளே யாரோ இருக்காங்க ஜேகே. என்ன சொல்கிற? ஆமாம், இந்த கதவு கொஞ்சம் தரவா, இது பூட்டி இருக்குடி, வெளிப்பக்கமாக லாக் ஆகிருக்கு, தெரியல. ஐயோ தெரியுது ஜேகே, பட் இங்கே பாரு, இந்த ஹோல் வழியாக பாரு, இதுக்குள்ளே யாரும் இருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன், உங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கீழே குனிஞ்சு பார்க்குறான். பட் அங்கே யாருமே இல்லை. ஜேகே பார்த்துட்டு, ஏய் என்ன வளர்ற, அங்கே யாருமே இல்லை. என்ன இல்லையா, நான் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ். நான் பார்த்தேனே ஜிக்கி, நான் பார்த்தேன். தூக்க கலக்கத்தில் எதையோ பார்த்துட்டு வளரிட்டு கதவா அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இல்லை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஒரே டவுட்டு, என்னடா நம்ம பார்த்தோமே, இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கன்ஃபியூஸ்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்கடா ஸ்டெப்ஸ் ஏறி. அப்போ வந்துட்டு உங்களோட நீங்கள் அந்த ஒரு தூண் மாதிரி இருக்குது ஸ்டெப்பாண்ட, நீங்கள் அதை க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, லைக் சம்திங் இப்போ என்ன ஆன மாதிரி. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பட் வந்துட்டு அங்கே யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க மேலே உங்கள் ரூமுக்கு. போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துடுறீங்கடா. இப்போ மறுநாள் மார்னிங்கு
ஸோ இப்போது எல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. லைக் இன்றைக்கி நைட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் ஹாரர் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்ட்டிக்காக ஸோ எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு என்வோ, ஜாக்சன், ஃபிலிக்ஸ்லாம், அம்மா நாங்கள் முன்னாடியே போகிறோம், நீங்கள் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகி வந்துடுங்க, ஓகேயா? சரி, எத்தனை மணிக்குடா? 6 o'clockலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுமா, ஸோ நீங்கள் அப்போ வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்பிடுறானுங்க. அப்போ விமன் குக் 3 பேரும் சரி நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படி சொல்ல, என்போ அண்ணா இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் என்னடா அண்ணா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க? இல்லைடா, மீட்டிங் இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுறோம், புரியுதா? அண்ணா நிஜமாக வரணும், ப்ராமிஸாக வரும் அப்படின்னு 3 பேரும் சொல்லிட்டு இவனுங்களும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்த்தா, நம்ம சுகா என்ன பண்ணுறது, எப்படி ஸ்டோர் ரூம் சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லிசாவை கேட்டாலும் அவளுக்கும் ஒன்றும் தெரியல, ஸ்டோர் ரூம் சாவி எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம யூங்கி என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம யூங்கி வந்துட்டு என்னையும் சீரியஸாக யோசிச்சுட்டே இருக்கும் போது அவர்கிட்ட யாரும் வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் சடனாக திரும்பி பார்க்குறாரு, ஜாயஷி தான் வரா. யூங்கி வந்துட்டு என்ன, ஒன்றும் இல்லை யூங்கி, நானும் 2 days பார்க்குறேன், நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கன்னா புரியல. இல்லை ஒரு மாதிரி, என்னாச்சு யூங்கி, ஏதாவது பிரச்சனையா? இங்கே பாருடா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, என்னமோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்குது யூங்கி, ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிவிடு, இப்படிலாம் இருக்காது அப்படி ஜாயஷி சொல்ல. யூங்கி ஐயோ இங்கே பாரு ஜாயஷி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்ல, ஸோ அதான் என்னால் போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமான்ட்டு திங்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாரு யூங்கி, இத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்திருக்கேன், ஸோ நீ பார்த்து சிரிக்கிறதுல கூட எதை பார்த்து சிரிக்கிற அண்ட் எப்படி சிரிக்கிறன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். சோகம் உன் கண்ணிலே நல்லா தெரியுது யூங்கி, ஏன் மறைக்கிற? நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு புரியுது, ஆனால் அதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. இங்கே பாரு, ஒரு பிரச்சனையை நினச்சி மனசுலேயே நம்ம போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது லாஸ்ட்டாக நம்மளுக்கு தான் எதிராக நிற்கும். அதை நம்ம மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷன் அட்லீஸ்ட் உன்னால் கண்டுபிடிக்கலனாலும் மற்றவங்க சொல்லுவாங்க யூங்கி, அண்ட் ட்ரஸ்டட் பர்சன்கிட்ட மட்டும். ஸோ உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, இல்லைனா வேண்டாம். ஐயோ அப்படி இல்லை ஜாயோஷி, நான் நிஜமாகவே இந்த இதுதான் ஆஃபீஸை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்துட்டு ஜாயஷோட சீக்ஸ் வந்துட்டு கப் பண்ணி பேசுகிறாரு. நம்ம ஜாயஷ், நிஜமாக வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ப்ராமிஸாக வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வா சாப்பிடலாம், நீ போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜாயஷ் போயிடுவான். நம்ம யூங்கி, நடந்தது உங்ககிட்ட சொன்னேன்னா நீ ரொம்ப பயந்துருவேன், வேண்டாம் இதை நானே சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி யோசிச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வந்துட்டு வாஷ்ரூம்க்கு தான் போகிறாரு. வாஷ்ரூம் போயிட்டு இவர் ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நம்ம யூங்கி நின்றுடுறாரு. லைக் அப்படியே அவர் யாரும் ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி நின்றுடுறாரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே ப்ளூ கலரில், அந்த பிளாக் கலர் ஐபால்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. அப்படியே நம்ம யூங்கி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அந்த தண்ணி பட நம்ம யூங்கி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஃபுல்லாக ஆகிட்டார். இப்போ அவரோட ஐபால்ஸ் எல்லாமே இப்படி ப்ளூ கலரில் மாறிட்டுருக்கு. நம்ம யூங்கிக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. ஸோ அங்கே கட் பண்ணிவிட்டு இப்போது விமன் குக் சைட் ஆஃபீஸ்லலாம் தயாங்க டே ஜிமன், என்னடா டே நம்ம நாகமணி எடுத்துகிட்டு வந்தோம், சரி அது இப்போது எங்கடா போயிருக்கோம், நம்மளுக்கும் தெரியாமல் யாரா வந்து எடுத்துருப்பா, அதாண்டா எனக்கும் தெரியல, நம்ம இத்தனைக்கும் சேஃபாக தானே வச்சுருந்தோம், ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ ஜங்குக், ஆமாயா எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. பிகாஸ் நம்மளை தவிர்த்து அந்த இடத்துக்கு வேறு என்னாலுமே போக முடியாது. அப்படி இருக்க எப்படி அந்த நாகமணி காணாமல் போச்சுன்னு நிஜமாக எனக்கும் தெரியல. ஆனால் வேறு எதுவும் நடக்குதாயா, நம்ம வீட்டில் என்னமோ நடக்குது, அது என்னன்னு தான் தெரியல.
ஆமாண்டா ஜேகே, நான் கூட அதை ஃபீல் பண்ணேன். நம்ம வீட்டில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜும்முன்னு சொல்லிருக்கேன். 3 பேரும் இந்த நாகமணி எங்கே போச்சு, யார் எடுத்திருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடக்குது. அண்ட் எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க அந்த சீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க ஃபேமிலி, அதாவது மிஸ்டர் பார்க் ஃபேமிலிலாம் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போது இவங்க மிஸ்ஸஸ் கிம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. வயன், ஹர்னி, அப்புறம் சஞ்சுவை பார்த்தா அவங்க 3 பேர் கழுத்தில் வந்துட்டு அந்த ருத்ரமா கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு லாக்கெட், அது வந்துட்டு இல்லை. இவங்க வந்துட்டு வயன், ஹர்னி, சஞ்சு, ஆமாம் சொல்லுங்கம்மா. ஆமாம், உங்கள் கழுத்தில் ஒரு லாக்கெட் போட சொல்லி கொடுத்தனே, எங்கே அந்த லாக்கெட்? அது ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்னி கேட்குறா. நான் போடணும்னு கொடுத்தேன், அது எங்கே? சாரிம்மா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். என்ன வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிங்களா? எதுக்கு? இல்லைம்மா, ஃபங்க்ஷன் இந்த ட்ரெஸ் போடும்போது அந்த லாக்கெட் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்ல, அது நல்லா இருக்கா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதா அப்படி பார்க்குறதுக்கான அந்த லாக்கெட் கொடுத்தேன். அது ஐயோ, நான் எதுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் போடாமல். சாரிம்மா, சாரி, இதை மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த லாக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 3 பேரும் வீட்டுக்கு போனோடனே போட்டுக்கணும், புரியுதா? எதுக்கும்மா, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அப்படி என்ன இருக்குது அந்த லாக்கெட்டில் அப்படின்னு சஞ்சு கேட்குறான். அப்போது மிஸ்ஸஸ் கிம், அது அது ஒன்றும் இல்லைம்மா, அம்மன்கிட்ட வச்சு பூஜை பண்ணது. ஸோ அது போட்டால் ஃபேமிலிக்கு எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க, அதனால தான். போட்டுக்கோங்க, புரியுதா? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே ஃபேஸ் மாற்றி ஃபேஸ் பார்த்துக்கிறீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மூவி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சஞ்சய் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. அப்போ உங்ககிட்ட ஒரு வெயிட்டர் வராரு. வந்துட்டு உங்ககிட்ட ஜூஸ் வேஸ்ட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தெரியாமல் ஜூஸை வந்துட்டு உங்கள் மேலே கொட்டி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்க அவர், ஐயோ சாரி சாரி மேடம், சாரி தெரியாமல் கொட்டிட்டேன், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு தேவங்க. ஏன் பார்த்து வைக்க மாட்டிங்களா? சாரி சார், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன். என்ன தெரியாமல் பண்ணீங்களோ அப்படி சொல்ல சஞ்சு, விடுங்க தேவங்க, தெரியாமல் தானே பண்ணார், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சஞ்சு சொல்ல தேவங்க. நான் வேணால் கூட வரவா? இல்லை பரவாயில்ல, நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். வாஷ்ரூமுக்கு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அந்த வெயிட்டர் அங்கே நின்றுருக்காரு. நம்ம சஞ்சு அப்படியே போகலான்ட்டு போகும்போது, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வழி வந்துட்டு பிளாக் பண்ணுறார். நம்ம சஞ்சு, என்ன வேணும்? மகாநாகராணி, நீ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்துட்டு அப்படியே நம்ம சஞ்சோட கால் கீழே உட்காடுறாரு. அது யாருன்னா, அந்த நாகம் இருக்கும்ல, அதில் ஒருத்தவங்க தான். எதுக்காக இங்கே வந்திருக்க? இல்லை, குருஜி தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். என்ன கூப்பிட்டு வர சொன்னாரா? ஆமாம். எதுக்கு? தெரியல மகாநாகராணி, உங்களையும் நாகராணியும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. இப்போ வா? ஆமாம், அது ஏதோ பூஜைன்னு சொன்னாங்க. இப்போ நான் எப்படி? உடனே கூப்பிட்டாரு. சரி, நீ இப்போ நான் வரேன், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் அங்கேருந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு வந்துட்டு உட்காடுறீங்கடா. உட்காந்துட்டு தேவங்கன்ட்டு, ஓகேயா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹரிணி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பா. நீங்கள் அவகிட்ட போயிட்டு, ஓய், குருஜி நம்ம 2 பேரையும் கூப்பிட்டாங்களாம். என்னது? ஆமாம், அதுவும் இப்போவே. எதுக்கு? ஏதோ பூஜைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி? அதுவும் நடுவில் ஒருத்தர் போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 2 பேர் எப்படி? ஆனால் வேறு வழியில் போய் தான் ஆகணும். இப்போ மூவி, ஸோ ஃபுல்லாக இருட்டு டார்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு வந்துடுவோம்.
பேசாமல் ஜெமன் கிட்ட சொல்லிட்டு போகலாமா? அவன் மேனேஜ் பண்ணிப்பான்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்கும் ஜிம்மனையும் கூப்பிட்டு போகிறீங்க ஒரு ஒரு இடத்துக்கு. ஜிம்மன் என்ன? இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணும். ஸோ நீங்கள் இங்கே யாராச்சும் கேட்டால் மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்னி வந்துட்டு கேட்குறா. ஜிம்மன் எங்கே போகணும்? அது எங்கள் குருஜி கூப்பிட்றாரு. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சொல்லாதான் 2 பேருமே வா. ஆமாம், சரி நானும் கூட வரேன். இல்லை பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல. இல்லை தான், அது வேண்டாம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். நீங்கள் அங்கே மேனேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. யாராச்சும் கேட்டால் எதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க. நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம் அப்படியே சொல்ல ஜிம்மனும் சரி பார்த்து போயிட்டு வாங்க, ஏதாவதுன்னா கால் பண்ணுங்கள், புரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்னேக்காக மாறி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜிம்மனும் தாங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துட்டு ஜேகே கிட்டேயும் வயன்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது 2 பேரும் ஓகே நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி உட்காந்துருக்காங்க. அந்த சைடு நம்ம சஞ்சுவும் ஹர்னியும் கோயிலுக்கு போயிருப்பாங்கடா. போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சஞ்சுவும் ஹர்னியும் போயிட்டு குருஜி கிட்ட என்னாச்சு குருஜி, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க, வர சொல்லியிருந்தீங்கன்னு வந்து சொன்னாங்க. ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்? அது இன்னும் 2 டேஸில் ப்ளூ மூன் வரப்போகுது தெரியும்ல? என்னது? ஆமாம், இன்னும் 2 நாளில் நீல நிலா வரப்போகுது. அன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் இல்லை, உங்கள் 3 பேருக்குமே சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கு ஈடு கொடுக்க தான் நான் பூஜை பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு எதுக்கு இப்போது என்ன பண்ண போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒட்டுமொத்த நாகத்தோட விஷத்தையும் உங்கள் 2 பேரோட உடம்புல நான் செலுத்த போகிறேன். ஆனால் எப்படி? அதான் பூஜை பண்ண போகிறேன். நாகராணி, உங்களுக்கும் சேஷ நாகராணிக்கும் நான் தனியாக கொடுக்குறேன். ஆனால் இப்போ மகாநாகராணிக்கு வேறு மாதிரி கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்னி வந்துட்டு இருக்கா. இப்போது அந்த குருதேவா ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல எல்லா ஸ்னேக்ஸும் எல்லா பாம்பும் வந்து அப்படியே சஞ்சுவோட உடம்பே சுற்றிக்குது ஃபுல்லாக, அப்படியே உடம்புல ஏறுது. நம்ம என்ன என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க? இது பூஜையில் ஒரு இது தான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக எல்லா ஸ்னேக்ஸும் வந்து அப்படியே சஞ்சு மேலே ஏறிடுச்சு. அப்படியே ஏறி ஒவ்வொன்றா அப்படியே அவளை கொத்துது. அவளோட அதாவது அந்த ஸ்னேக்ஸோட விஷத்தெல்லாம் அந்த சஞ்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. அப்படி கொடுக்க சஞ்சு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுறா. லைக் அவளுக்கு ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமேட்டு சஞ்சு வந்துட்டு அப்படியே பார்க்குறா. அப்போது குருஜி வந்துட்டு சொல்கிறார், இப்போது ஒட்டுமொத்த நாகத்தோட விஷமும் உங்கள் உடம்புல இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு உடம்பு வீக்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷத்தையும் உள்வாங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் உங்கள் பாடி ஃபுல்லாக வீக்காக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது உங்கள் உடம்புல நிறையா விஷம் இருக்கிறதுனால யாரையுமே உங்களை தொட விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை யாராவது டச் பண்ணால் அடுத்த செகண்ட் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் எப்படி? விஷம் அவ்வளோ பவர்ஃபுல், யாரையுமே டச் பண்ண விடாதீங்க, புரியுதா? சரி குருஜி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சொல்லிட்டுருக்க. குருஜி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக லிக்விட் இருக்குது, அதை எடுத்து ஹர்னிக்கிட்ட கொடுக்குறாரு. நாகராணி, இது உங்களுக்கு, இதை குடிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி குடிச்சிட்றான். குடித்த உடனே அப்படியே நம்ம ஹர்னியோட பாடி ஃபுல்லாமே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாமே அப்படியே ப்ளூயிஷாக ஆயிடுச்சு. ப்ளூயிஷாக ஆனதுக்கப்புறமேட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஃபுல்லாமே ஐஸ் ஃபுல்லாக ப்ளூ. இப்போ ஹர்னி பார்க்கவே ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது அவள் ஸ்கின். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ளூ எல்லாம் போயிட்டு இப்போ அவன் நார்மலாக ஆகிடுறான். குருஜி வந்துட்டு
உங்கள் உடம்புல விஷம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் உங்களை யார் வேணால் டச் பண்ணலாம். பட் மகாநாகராணிக்கு தான் லேட் ஆகும். அதனால் அது வரைக்கும் உங்களை யாரும் டச் பண்ணாமல், எதுவும் மனுஷங்க யாரும் டச் பண்ண விட்டுறாதீங்க. சரி அப்படி சொல்லிட்டு சஞ்சய் சொல்லிச்சுருக்கான். அப்புறமேட்டு குருஜி என்ன பண்ணுறாருனா, இன்னொரு பாட்டிலை கொடுத்துட்டு, இதை சேஷநாகராணிக்கு கொடுத்துருங்க, இது அவங்களுக்கு. சரி சரி இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா? பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்ல இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் டார்மிஸ் பாய்.